வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் எக்ஸாமில் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், ஸ்பீட் ஆகட்டும், இங்கிலீஷ் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மிஸ்டேக்ஸ் எப்படி குறைக்கிறது அனைவரும் எதிர்பார்த்துருப்பீங்க. இம்பார்ட்டன்ட் கடைசியாக நம்ம என்ன செய்யணும் இது பார்த்திங்கன்னா, ஏஎஸ்டி எப்படிங்க, QA இது Zலேருந்து ZX அதுக்கப்புறம் ABCD இதை பார்த்திங்கன்னா ஒரு 5 days ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, அடிக்கும்போது ஒரு 5 லைனை அடித்து பாருங்கள். ஓகேங்களா, ஸ்பீடில் அடிக்கிறதுக்கு முன்னாடி இதை அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மிஸ்டேக்ஸ் குறைக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா, ஏன்னா எப்படி நம்ம மிஸ்டேக்ஸ் குறைக்கிறது அனைவரும் எதிர்பார்ப்பீங்க. ஓகேங்களா, டைமிங் வருது ஆனால் மிஸ்டேக்ஸ் அதிகமாக வருதுன்னா பார்த்திங்கன்னா இதை பாருங்கள். அதில் இம்பார்ட்டன்ட் விஷயம், இதை அடிக்கிறீங்க. இதை அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எழுத்தும் மனசுக்குள்ளே மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம மனசுக்குள்ளே எப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம டைப் பண்ணோம் பார்த்திங்கன்னா ASDF பார்த்திங்கன்னா ஏன்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுண்டு விரல் போகும். ஓகேங்களா, AISDFGF. ஓகேங்களா, அடுத்தது செமிகோலன் LKJ. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்பீட் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய கண் பார்த்திங்கன்னா ஸ்பீட் பேப்பர் மேலே இருக்கணும். அது டைரெக்ஷன் நம்ம பார்வை டைரெக்ஷன் மாறிச்சுனாவே போச்சு. ஓகேங்களா, மிஸ்டேக்ஸ் வர்றதுக்காக ஒரு பதட்டம் எடுத்துக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மொத்தம் பார்த்திங்கன்னா ஸ்பீடு பேப்பர் மேலே தான் இருக்கணும். ஓகேங்களா, திரும்பவும் சொல்லிட்டேன், ஸ்பீடு பேப்பர் மேலாம் இருக்கணும். அப்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் மாற்றிட்டு போகிறீங்க. ஓகேங்களா, நான் திரும்ப நான் சொல்கிறேன், கான்சன்ட்ரேஷன் மொத்தம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு அந்த எப்போ நீங்கள் கொஸ்டின் இப்போ ஸ்பீடு பிக்கப் பண்ணிட்டால் போதும். ஓகேங்களா, கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக இதை செய்தால் நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஸ்பீட் அவுட் செட் மட்டும் கண்டிப்பாக ஆல் த பெஸ்ட். நன்றி.